ஹாய். நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு ஃபுட் வந்துட்டு நிறைய கொடுக்கணும். ஒரு பொருள் வந்து சுத்தமாக கொடுக்கவே கூடாது. இது நிறைய கொடுக்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இதோ சொல்கிறேன். இந்த பொருள் நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் குழந்தையோட ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட், மென்டல் டெவலப்மெண்ட், அவங்களோட இம்யூனிட்டி பவர் எல்லாமே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் அவங்கள தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலாக சுற்ற வேண்டிய ரேஷியோ வந்து இந்த பொருள் எடுத்துக்காத குழந்தைங்களை விட ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அது வேறு ஒன்றும் இல்லை, தாய்ப்பால், பிரெஸ்ட் மில்க். நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு பிரெஸ்ட் மில்க் கொடுக்குறீங்களோ அட்லீஸ்ட் ஒரு 2 years வரைக்குமாவது எப்படியாவது கஷ்டப்பட்டு ஃபீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைய தூக்கிட்டு ரெகுலராக டாக்டர்கிட்ட மாதம் போகிற மாதிரியான ஒரு தேவை உங்களுக்கு வர்றதுக்கான சான்சஸ் ரொம்பவே கம்மி. அப்புறம் இன்னொரு பொருள் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது என்ன அப்படின்றத சொல்கிறேன். அந்த பொருள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கவே கூடாது. இதுவும் அதே மாதிரி 2 வயசு வரைக்கும் உங்கள் குழந்தைக்கு கொடுக்கவே கூடாது. கொடுத்தீங்க அப்படின்னா நான் முன்னாடி சொன்னது மாதிரியே நெகட்டிவான எஃபெக்ட்ஸ் எல்லாமே நடக்கும். ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் எஃபெக்ட் ஆகும், மென்டல் டெவலப்மெண்ட் எஃபெக்ட் ஆகும். உங்கள் குழந்தை வந்து வீட்டில் ஒரு ப்ராடக்ட் மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன் கூட நிறைய பேரண்ட்ஸ் கிட்ட நான் பார்த்துருக்கேன். அது என்ன அப்படின்னா ஃபோன். உங்கள் குழந்தைக்கு நீங்கள் ஃபோன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த குழந்தையோட ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் எல்லாமே கம்ப்ளீட்டாக அஃபெக்ட் ஆகும். ஆனால் நம்ம இது ரெண்டையுமே வந்து மாற்றி தான் செய்வோம். தாய்ப்பால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் கொடுக்கறத ஸ்டாப் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஸ்டாப் பண்ணிவிடுவோம். அதுக்கு ரீசன் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் வீட்டில் எல்லோரும் சொன்னாங்க 6 மாதத்துக்கு மேலே தாய்ப்பால் வந்து வெறும் தண்ணி தான் அப்படின்ட்டு. அது பச்சை தண்ணியாகவே இருந்தாலும் உங்கள் குழந்தைக்காக உங்கள் பாடி ஃபார்ம் பண்ணுற ஒரு அமிர்தம் அது. அதை எவ்வளோ வருஷம் உங்களால் கொடுக்க முடியுமோ அவ்வளோ வருஷம் கொடுங்க. என்னால் முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 வயசு வரைக்குமாவது கஷ்டப்பட்டு எப்படியாச்சும் கொடுத்துடுங்க. நம்ம இந்த பால் கொடுக்காமல் இருக்கிறதுக்கும் ஃபோன் கொடுக்கறதுக்கும் ஒரே ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சோம்பேறித்தனம் தான். பால் கொடுக்கும்போது அஃப்கோர்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். குழந்தை தூங்குற வரைக்கும் பால் கொடுக்கணும், குழந்தை கேட்கும் போதெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும், குழந்தை அடம் பிடிக்கும் போதெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபிசிக்கலி ரொம்ப டயரிங்காக தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஃபோன் கொடுக்குறதும் நம்மளோட ஃபிசிக்கல் நீடுக்காக தான். குழந்தை நம்மளை தொல்லை பண்ணாது, குழந்தை நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது, நமக்கு மென்டல் கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும், ஃபிசிக்கலி கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால நம்மளோட செல்ஃபிஷ்னஸ்க்காக நம்ம குழந்தைக்கு இது ரெண்டுத்தையும் எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணாமல் ஆப்போசிட்டாக பண்ணிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு 2 years வரைக்கும் தாய்ப்பால் கொடுங்க. 4-5 வரைக்கும் கூட கொடுக்கலாம். ஃபோன் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்காதீங்க. அட்லீஸ்ட் 2 years வரைக்கும் அது கொடுக்காம இருங்க. டேக் கேர்.